ஒரு நாள் பருந்தும் கோழியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பருந்து கோழியை பார்த்து, நீ நன்றியே இல்லாத ஒரு பறவை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கோழி பருந்து கிட்ட கோவமா கேக்குது. அதுக்கு பருந்து சொல்லுது, உன்னை பாத்துக்கிறீங்க, உனக்கு உணவும் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க உன்னை பிடிக்க வந்தா மட்டும் நீ அவங்க கிட்ட சிக்காம இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் பறந்துகிட்டு அவங்கள அலைய வைக்கிற. இத்தனைக்கும் நான் காட்டு பறவை, ஆனாலும் நான் எனக்கு யாராவது உதவி பண்ணனா நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு சொல்லுது. இத அமைதியா கேட்டுட்டு இருந்த கோழி அதுக்கு பதில் சொல்லுது, நான் என்ன மாதிரியே இருக்க 1000 கோழிய கொன்னு ரோஸ்ட் பண்றத பார்த்திருக்கேன். நீ என்னோட இடத்துல இருந்தா நீயும் இப்படிதான் பண்ணுவ. நானாவது என்ன பிடிக்க வந்தா இந்த கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு பறக்குறேன். நீயா இருந்தா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு பறப்பேன்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். நாம இப்படிதான் ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம நாமளே ஒரு முடிவு பண்ணிடுறோம். என்னைக்கும் ஒரு விஷயம் முழுசா தெரியாம நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. சோ ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கோங்க.